சாதி மத அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளின் முயற்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் அரசு விழாவில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் விழாவில் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களின் பணிகளை வெகுவாக பாராட்டினார். கால நேரம் பார்க்காமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களை தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்றே சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணல் அம்பேத்கர் காட்டிய வழியில் திராவிட மாடல் அரசு நடைபோட்டு வருவதாக கூறினார். அம்பேத்கரை போற்றும் அரசாகவும் அவரது கனவுகளை நனவாக்கும் அரசாகவும் திராவிட மாடல் அரசு உள்ளது என்றும் குறிப்பிட்டார். சாதி மத அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளின் முயற்சிகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்முடைய லட்சிய பயண வழியில ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல. உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுபடுத்தி அரசியலாக பார்க்க என்னென்ன பேசுறாங்க, இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம, அதில் அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம, தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி நம்ம திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்க மதவெறி சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை உரம் பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது, ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கருமே தங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது போன்ற பல நெருக்கடிகள் எல்லாம் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் லட்சிய பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்களுடைய கொள்கை வழி நடக்கக்கூடிய நம்முடைய அரசும் சமூகத்தில் நிலவக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி சமூக நீதி கொள்கை நிலைநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம். இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி.